அஸ்ஸலாமு அலைக்கும். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் ஆகிவிட்டது. அதை பற்றி பலவிதமாக பலர் பேசுகிறார்கள். இப்போது ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. இந்த செய்தி கேரளா கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி என்ன என்பதை நான் படிக்கிறேன், கேட்பீராக. இந்த கேரளா கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸுடைய ப்ரெஸ் ரிலீஸ் வக்ஃப் பில் பாஸ் ஆவதற்கு முன் அனுப்பப்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது நான் படிப்பதற்கு காரணம், இப்போது பாஸ் ஆகியிருக்கும் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லை பலர் ஆதரிப்பதாக தெரிகிறது. முஸ்லிம் சமுதாயத்திலும் அதிகமானோர் எதிர்க்கிறார்கள் என்றாலும் ஆதரிப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்போது வாருங்கள், கேரளா கவுன்சில் ஆஃப் சர்ச்சின் ப்ரெஸ் ரிலீஸ் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் ஆவதற்கு முன் வந்தது என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம். கேரளா கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் ப்ரெஸ் ரிலீஸ். கேரளா சர்ச்சுகள் கூட்டமைப்பு அறிக்கை. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை முன் வந்துள்ள மத்திய அரசு நடவடிக்கையை கேரளா சர்ச்சுகள் கூட்டமைப்பு ஆதரிக்கிறது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த வக்ஃப் சட்டம் அடிப்படை இயற்கை நீதிக்கும் அரசியல் சாசனத்தில் பொதிந்துள்ள சிறந்த விஷயங்களுக்கும் எதிரானதாக இருந்தது. நாட்டின் மத சார்பின்மைக்கு எதிராக இருந்த இச்சட்டத்தின் பிரிவு 40 மற்றும் பிரிவு 108A ஆகிய மனிதத்தன்மையற்ற பிரிவுகளை நீக்க தற்போதைய மத்திய அரசு முன்வந்துள்ளது மிகவும் பாராட்டுக்குரியது. கண்ணீர் வடிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் துயர் துடைக்கும் வகையில் இச்சட்ட திருத்த மசோதாவை இயன்ற அளவிற்கு விரைவாக நிறைவேற்ற வேண்டும். சட்ட திருத்தம் மட்டுமே தங்கள் வாழ்விட உரிமை கேள்விக்குறியாகி கண்ணீர் வெடிக்கும் மக்களுக்கு நிரந்தர தீர்வாக அமையும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை ஏகமனதாக நிறைவேற்றும் வகையில் அனைத்து கட்சி எம்பிகளும் இதனை ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதை தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்து கொண்டவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது VM கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி.